அன்பானவர்களே, நாம் எல்லாம் சஃபர் மாதத்தில் இருக்கிறோம். சஃபர் மாத சிந்தனை என்ற அடிப்படையில் தொடர்ந்து சில விஷயங்களை தினமும் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்று நாம் பேசக்கூடிய ஒரு விஷயம், இஸ்லாத்தினுடைய அடிப்படையான ஒரு கோட்பாடு எல்லாமே அல்லாஹுவை கொண்டுதான் ஆகும் என்ற நம்பிக்கைதான். அல்லாஹு தாலா தனது திருமறையில் சொல்லுகிறான், உங்களுக்கு ஏதாவது ஒரு தீங்கு வந்தது என்று சொன்னால் அதை நீக்குபவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. தங்கையானவர்களே, நமக்கு வருகிற தீங்காகட்டும், நமக்கு வருகிற நன்மையாகட்டும், அதை தருவதும் நமக்கு வருகிற இடர்களை நீக்குவதும் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கோட்பாடாக இருக்கிறது. ஆனால் இன்று நாம் ஏதேதோ சில விஷயங்களை வைத்து மாற்றார்களை போன்று சடங்கு சம்பிரதாயங்கள் இன்று மார்க்கமாக நம்பிக்கையாக பார்க்கப்படுகிறது. உதாரணத்திற்கு சில விஷயங்களை சொல்லுகிறேன். காக்கா சத்தம் போட்டால் விருந்தாளிகள் வருவார்கள், ஆந்தை சத்தம் போட்டால் மவுத்து ஏற்படும், தீங்கி ஏற்படும் என்பது போன்ற பல விஷயங்களை நாம் இன்று நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். ஆனால் இதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த நம்பிக்கைகள் எல்லாம் பாத்தில், அசத்தியமானது. வரலாறுகளில் எழுதப்படுகிறது, ஹுதைபியா என்ற ஒரு உடன்படிக்கை நடந்தது. அது முஸ்லிம்களுக்கும் காஃபிர்களுக்கும் இடையில் நடந்த ஒரு உன்னதமான ஒரு உடன்படிக்கை. அந்த ஹுதைபியா உடன்படிக்கைக்கு முந்தைய நாள் இரவில் கடுமையான மழை பெய்தது. மறுநாள் காலையில் சில மனிதர்கள் இப்படி பேசினார்கள், நேற்று இரவு இன்ன நட்சத்திரம் வானத்தில் தோன்றியதால் தான் மழை பெய்தது என்று சிலர் சொன்னார்கள். இன்னும் சிலர் பேசிக்கொண்டார்கள், அல்லாஹுதான் மழையை பெய்ய வைத்தான். இந்த இரண்டு சாரார்களின் பேச்சை அறிந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாம், யாரெல்லாம் மழையை நட்சத்திரத்துடன் இணைத்து சொன்னார்களோ அவர்களெல்லாம் நட்சத்திரத்தின் மீது நம்பிக்கை வைத்து அல்லாஹுவை மறுத்து விட்டார்கள். யாரெல்லாம் மலையை அல்லாஹுடன் இணைத்து சொன்னார்களோ அவர்களெல்லாம் நட்சத்திரத்தை மறுத்து அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டுள்ளார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே சங்கையானவர்களே, இந்த தவறான சடங்கு சம்பிரதாயங்கள், மூட நம்பிக்கைகள் என்பது நம்முடைய ஈமானுக்கு உலை வைக்கக்கூடிய மிக பெரும் கேடான, மிக பெரும் பாவமான விஷயமாக இருக்கிறது. எனவே நாம் எல்லா நிலையிலும் அல்லாஹுவை மட்டுமே நம்ப வேண்டும். அப்படிப்பட்ட உன்னதமான நம்பிக்கையை அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக.